தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையாக நேசிக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் நம்பியர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். ஃபாதர், ஏறக்குறைய பரப்புரைகள் எல்லாம் நிறைவுக்கு வருகிறது. இதுக்கு முன்னாடி பரப்புரைக்கு முன்பாகவும் சரி, நடுப்பகுதியிலும் சரி நிறைய விஷயங்களை பேசணும். இப்போ ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சு. களம் எதுவும் மாற்றத்தை சந்தித்திருக்கிறதா? பரப்புரைகள் என்ன தாக்கத்தை கொடுத்துருக்கின்ற? பரப்புரைகள் அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்களையே. நான் அடிப்படையில் மிகவும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பாரம்பரியம்னு சொல்ல எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃப்ரேம்குள்ளே நின்று தேர்தல்களை கணிக்கிறோம். அந்த வகையில் அரித்மேட்டிக்ஸ் தான். இங்கே ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு நான் கடந்த முறை சொன்னது தான். அதில் ஒன்றும் இல்லை. அரசியல் கூட்டணி, சமூக கூட்டணி, முடிவெடுக்காத நடுநிலை வாக்காளர்கள், இதெல்லாம் அடிப்படையில் வச்சு தான் நம்ம எடுக்கிறது. ஸோ கடந்த முறை சொன்னதை போல் ஒரு அரசியல் கூட்டணியாக கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், சிறுபான்மையினர், மொழிவழி சிறுபான்மையினர் அப்படின்னு திமுக ஒரு வலுவான அரசியல் மற்றும் சமூக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அதனால் அவங்க தான் மிக பெருவாரியான தொகுதிகளை வெல்லப் போகிறார்கள். ஒரு அதிகபட்சம் 5 தொகுதிகளில் தான் போட்டி என்கின்ற ஒரு நிலையே இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் கடந்த முறை வாங்கிய அளவுக்கான அந்த வாக்கு சதவீதத்தை திராவிட முன்னேற்ற கழக அணியால் உறுதியாக பெற முடியாது. 2019 பெற்ற அந்த வாக்கு சதவீத அளவு வராது. அதிமுக ஒன்றும் அழிந்து போவதில்லை. அதனுடைய அடிப்படை வாக்கு வங்கி ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து, அதிலும் குறிப்பாக திரு எடப்பாடி அவர்கள் சார்ந்த கவுண்டர் சமூகத்தினர் தான் பாஜகவுக்கு நகர்ந்திருக்கிறார்கள். ஒரு தொகுப்பினர் குறிப்பாக கோவையில் நகர்ந்திருக்கிறார்கள். மற்றபடி அதிமுக ஒன்றும் அழிந்து போகக்கூடிய கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறது. அதில் ஒன்றும் முன்பு இருந்ததை போல பல இடங்களுக்கு அவர்கள் நுழையவே முடியாது அல்லது நோட்டாவுக்கு கீழான கட்சி என்கின்ற நிலையிலெல்லாம் அவர்கள் இல்லை, வளர்ந்திருக்கிறார்கள். பிரதமர் கோபேக் மோடி என்கின்ற அந்த கொடுக்கு, கடுமையான ஒரு கொடுக்கு நிறைந்த எதிர்வினை இங்கு நிகழும். அதை கடந்து வந்து போகலாம் என்கின்ற அளவுக்கு அவர் இங்கு வந்து போகிறார். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய இணைய கட்சிகளும் காரணம் என்றாலும் கூட அவர்கள் வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ஒரு பெர்சன்டேஜ் வாக்குகள் பெறும். இதுதான் என்னுடைய ஒரு ஓவரால் ஒரு கணிப்பு. மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். இந்த திமுக மீதான அந்த அதிருப்திகளை இன்னும் நிறைய கிண்டி விட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பிஜேபியும் சரி. அது எப்படி களத்தில் ஒர்க் அவுட் ஆகும்? ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீது எப்போதுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எதிர் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக நகர்ப்புற மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நடுநிலை வாக்காளர்களுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. தொழில் செய்கிறவர்கள், நிறுவனங்கள் நடத்துகிறவர்கள் ஒன்றும் பெருசாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. முன்னாடியாவது பணம் கொடுத்தா உடனே வேலை நடக்கும், இப்போ அதுவும் நடக்க மாட்டேங்குது. அதிகாரிகளினுடைய ஆட்சி இது அமைச்சர்கள் நடத்துகிற ஆட்சி அல்ல. இப்படி பல குறைபாடுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் இதை ஓரளவுக்கு அந்த அதிருப்தியை சமன் செய்வது, திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆட்சி நடத்துகிறார் என்பதும், அந்த மகளிருக்கு தொகுப்பு உதவி என்பதும், மாணவ சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உதவிகளும் திமுகவை ஓரளவுக்கு அந்த எதிர்வினைகளை சமன் செய்கின்றன. பிஜேபியோட அந்த பரப்புரை ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. மோடியினுடைய வருகை இதெல்லாம் எப்படி கை கொடுத்துருக்காங்க? அதாவது பிஜேபி அளவற்ற பணம் இருக்கிறது.
ஏனைய கட்சிகளை செயல்பட விடாமல், இப்போ கொங்கு மண்டலத்தில் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுது களத்தில் நின்றிருப்பாருனால் அண்ணாமலை கோயம்புத்தூரில் அவர் டெபாசிட் இழந்திருப்பார் உறுதியாக. அவர் ஃபீல்டில் இல்லை, அங்கே வந்து பொதுவாகவே அந்த பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய ஒரு வீரியமான செல்வாக்கை இழந்து நீண்ட காலம் ஆயிற்று. கொங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள். ஆனால் ஒரு பாஜகவை நோக்கி கொங்கு வேளாளர் சமூகத்தினரும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சில சமூகங்களும் இளைஞர்கள் ஒரு தொகுப்பினர். இப்போ கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல 3வது இடத்தில் தான் அண்ணாமலை இருந்தார். கடந்த 2 நாட்கள் நான் அங்கு சென்று கள ஆய்வுகள் செய்து வந்த பிறகு அவர் உறுதியாக 2வது இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார். இப்போ கொங்கு வேளாளர் சமூகத்திற்குள் முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 50% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கும். ஆக குறைந்தபட்சம் 40% இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 25-30%. அதை செந்தில் பாலாஜி போன்றவர்கள் களமிறங்கி நின்று வேலை செய்கிற போது அவர் அதுவும் 40-50% கொண்டு வந்து விடுவார். ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் கொங்கு வேளாளர் சமூகம் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து நகர்ந்து கணிசமாக முழுசாக போகாது. எப்பவுமே டெஃபினட்டாக ஒரு 30% தக்க வைத்துக்கொள்ளும். இப்போ ஒரு 100 என்பதை ஒரு எண்ணாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்தம் கோவை பெரிய தொகுதி, 21 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதின்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ. அதில் நீங்கள் கொங்கு வேளாளர் சமூகம் மட்டுமே உறுதியாக ஒரு 7 லட்சமாவது இருக்க முடியும். அதில் ஒரு 3.5 லட்சம் இவர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் அண்ணாமலை. ஸோ அந்த ஸ்டார்டிங் அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி பேசுகிற நாயுடு சமூகத்தவர்களினுடைய ஒரு முக்கியமான கேந்திரம். இன்னொன்று அதில் திமுக கூட்டணிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா மிக வலுவாக அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இப்போ கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இப்போ டீலிமிட்டேஷனில் பொள்ளாச்சி தொகுதி பக்கம் போயிட்டாங்க. அந்த அதே மாதிரி வட இந்தியக்காரங்களும் பொள்ளாச்சி தொகுதி போயிட்டாங்க. இல்லைன்னா அண்ணாமலைக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சமூகத்திற்கு பேச வந்தனாலாம் திருப்பூரில் அண்ணாமலை நின்றுப்பாருன்னா உறுதியாக ஜெயித்திருப்பாருன்னு விட்டோம். கட்டாயம் ஜெயித்திருப்பார். அவர் சுப்பராயன் ரொம்ப நல்ல கேண்டிடேட் தான். இருந்தாலும் ஏதோ மனக்குறைகள் இருக்கிறது. முன்ன அளவுக்கு அவருக்கு தீவிரமாக கள வேலை செய்யலை. 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்த போதும் முன்னை போல் அவர் அணுகி வரவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. அதான் இந்த கரெக்டாக அந்த ஃபீல்டை ஸ்டடி பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறதுல ஒரு இருக்குது. இந்த இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் எல்லாம் நம்புகிறாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படி இப்படி. ஸோ என்னுடைய கணிப்பு நான் அடித்து சொல்லுவேன், இங்கே நின்றுப்பாருன்னா திருப்பூரில் அண்ணாமலை நின்றுப்பாருன்னா உறுதியாக ஜெயித்திருப்பார். ஆனால் இங்கேயும் நேற்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு இன்னும் மாறி 30% வந்துடுவாருங்கிற 30% ஓட்டு எடுப்பாருங்கிறது என்னோட ஒரு கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே போல் நீங்கள் தருமபுரி எந்த பக்கம் போகணும்னு சொல்ல முடியாது. அங்கு சௌமியா அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி ஒரு சில தொகுதிகள். அது மாதிரி ராமநாதபுரம் வந்து திமுக கூட்டணி நவாஸ்கனி தான் வெற்றி பெறுறார் இன்னைய அளவுக்கு. ஆனால் மறவர் முகுலத்தூர் சமூக ஒரு ஒன்று திரட்சி கன்சாலிடேஷன் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு பின்னால் நிகழ்ந்திருக்கிறது. போட்டி ஓபிஎஸ் நவாஸ்கனி அப்படிதான் இருக்கவங்க. ஏடிஎம்கே ராமநாதபுரத்தில் போட்டி ஓபிஎஸ் நவாஸ்கனி உறுதியா அங்கே ஏடிஎம்கே அங்கே பெருசா டெஃபினட்டா இல்லை. அதுவும் அந்த அண்ணாமலை போய் இப்போ பேசிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா. என்னன்னா பொதுவாகவே அந்த தொகுதி எப்படின்னா மறவர் முக்குலத்தூர் ஒரு ஒன்று திரட்சி நடந்தது என்றாலே யாதவ மக்கள் அவங்க அங்கே ரொம்ப கணிசமாக இருக்காங்க. அவங்க இன்னொரு வகையான கன்சாலிடேஷன் அங்கே நடக்கும். இதுதான் அந்த சபால்டன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. தேவேந்திர குல வேளா மக்கள் அது ஆமாம். அவங்க அந்த பக்கம் தென்னா அந்த திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் கொஞ்சம் வேறுபாடு. பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாள மக்கள்ங்கிறதோ அவங்களுக்கு நேரடி முரண்பாடு இஸ்லாமிய சமூகத்தோடோ அல்லது யாதவ சமூகத்தோடோ இல்லையா. அவன் வந்து முக்குலத்தூர் சமூகத்தோடு தான் இருக்கும்.
அதனால் அவங்க ஒரு பொதுவாகவே இந்த விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு 70% வாக்குகள் குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காகத்தான் இருக்கிறது. 2வது இடத்தில் நாம் தமிழர் தான் வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள் சமூகங்களில். அப்போ கடுமையான போட்டி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும், அதான் நான் சொன்னேன், அண்ணாமலை வந்து இங்கு பிரதமர் நின்றிருக்க வேண்டிய தொகுதி, பிரதமருக்கு பதிலாக ஓபிஎஸ் நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு அப்போ விட்டுறா இவங்க விட மற்றவங்களுக்கு இருக்குங்களா அப்படிங்கிற ஒரு 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 கவுண்டர் கன்சாலிடேஷன் எப்போவுமே நடக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம கடும் போட்டி நிகழ்கின்ற கோவை, ராமநாதபுரம், தருமபுரி, ஓரளவுக்கு தேனியும் சொல்லலாம், நல்லா வந்து ஒரு வர முடியாது, ஆனால் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கக்கூடிய அளவுக்கு தினகர் டிடிவி தினகரன் அவர்கள். நீங்க சொல்ற தொகுதிகள்லாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. தருமபுரி மட்டும் நான் வந்து பெட் பண்ணலாம். ஓகே. இன்னொன்று இந்த கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலைக்கு இளைஞர்கள் ஆதரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் செய்கின்றவர்கள் ஒரு பக்கம் ஜிஎஸ்டியால் கஷ்டப்பட்டாலும் கூட பிஜேபி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு கோவையில் இருக்கிற அந்த நகரத்து படித்த அல்லது தொழில் செய்யக்கூடியவர் நம்புறாங்க. அப்படி வந்து அண்ணாமலை உறுதியாக ஒரு அமைச்சர் ஆகிடுவார், விமான நிலையம் விரிவுபடும், தொழில் வளர்ச்சி சிறக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு பொய்யா நம்புறாங்க. ஸோ அதனால அவருக்கு நகர்ப்புறத்தில் ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறது. அண்ணாமலை ஒரு கணக்கு சொன்னார், 2014 நாங்கள் வந்து தனிச்சு நின்று வாங்கின வாக்குகளை விட 2019 அதிமுக கூட போயிட்டு எங்கள் வாக்குகள் குறைஞ்சிருச்சு, இப்போ அது மறுபடியும் எங்களுக்கு இழந்த வாக்குகள் திரும்ப கிடைக்கும், இன்னும் கெயின் ஆகும். அதெல்லாம் இதெல்லாம் வந்து அதான் சொன்னீங்களா, அதாவது இப்போ நானே பார்க்குறேன் இல்லைங்களா, எனக்கு பிஜேபி பிடிக்காது, ஒரு சில கட்சிகளை பிடிக்காது. களத்தில் என்ன இருக்கிறது என்று நான் காண்கின்ற பொழுது அதை நான் சரியாக சொன்னதுன்னா அடுத்த தேர்தல் வருகிற பொழுது நான் சொல்கிறத ஒரு 10,000 பேர் கேட்பாங்க. அது இல்லைன்னா இந்த ஃபாதர் அவருக்கு எந்த கட்சி பிடிக்குமோ அதை தான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படி தானே சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு லீடர், ஒரு யங் லீடர், ஐபிஎஸ் படித்தவர், ஏங்க இந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னா இந்த இவங்களுடைய சின்னம் போய் ஊராக சேர்ந்துருக்குமா? இன்னைக்கு தானே இவர் வந்தார். எடப்பாடி ஐயா ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார், அண்ணாமலை அவர்களே மறந்து விடாதீர்கள், உங்கள் சின்னத்தை ஊராக கொண்டு போய் சேர்த்தது எங்கள் கட்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ இன்னைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பார்ப்பேன் வந்து இன்னும் ஒரு 5 தேர்தலையாவது ஆட்சியில் இல்லாமலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் சந்திக்க முடியும். அடுத்த முறை ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் 2 தேர்தலை பிஜேபியால் தொடர்ந்து 2 வட்டம் வரலன்னு வச்சுங்களேன். காங்கிரஸ் கட்சியாவது இவ்வளவு 10 வருஷம் தாக்கு பிடிச்சு நிற்குது, பிஜேபியால் நிற்க முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் கடைசி கிராமம் வரைக்கும் எல்லா கிராமத்திலையும் இப்போ குடியேற்றுற அளவுக்கு அவங்க ஒரு கட்சி கட்டமைப்பு எடுத்திருந்தாலும் கூட நான் திரும்ப சொல்வது, இந்த 2 கட்சியும் மிகப்பெரிய நிறுவன கட்சிகளும் கூட, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கடைசி கிராமம் வரை தனக்காக ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கிற, ஒரு சுவரொட்டி ஒட்டுகிற, கொடியேற்றுகிற, தலைவன் வந்தால் இந்த ஊரில் வந்திருக்கிறேன் என்று சென்று நிற்கக்கூடிய தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இன்னொன்று வந்து அவங்க அந்தந்த நேரம் பார்த்து இந்த கார்பரேட் சப்ளை மாதிரி பணம் சப்ளை பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி அதிமுகவும் சரி, ஒரு காலத்தில் திமுகவும் சரி, இப்போதுள்ள திமுக அது கார்பரேட் ஸ்டைல் கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த ஒரு ரெண்ட் சீக்கிங் இருக்குது. அந்த ஊழல் என்று ஒரு திட்டத்தில் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அவங்க கமிஷன் வாங்குறாங்கன்னா கடைசி பொறுப்பாளர் வரைக்கும் அது எவ்வளோ போய் சேரணும்னு துல்லியமாக திட்டமிட்டு விநியோகித்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது நல்லதா கெட்டதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. பட் யதார்த்தத்தை சொல்கிறேன். அது ஓகே, ஒன்றிய எடப்பாடி ஐயாவுக்கு இவ்வளவு அல்லது போயஸ் கார்டனுக்கு இவ்வளவு அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்சி பொறுப்பாளருக்கும் அதில் ஒரு பயனும் உண்டு. நெல்லுக்கு மட்டுமல்ல நீர், கடைசி புல்லுக்கும் நீர் என்று ஷேருங்கிறத விட அது வந்து ஒரு ஓகே எவ்ரிபடி அதனால அந்த கட்சி வந்து ரொம்ப பாண்டடாக இருக்கும். 2 கட்சிகளும் அப்படிதான் இருந்தது. அதனால அதிமுகவோட சேர்ந்ததால் எங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் வந்து இல்லை, அவர் சொல்றது ஃபேக்சுவலாக கரெக்டாக தானே இருக்கு. 2014 அவங்க ஒரு வாக்கு வாங்குறாங்க,
அதிமுகவோட சேர்றப்ப அது குறையுது. ஏன் நீங்கள் இப்போ நீங்கள் இவங்களை இந்த இடி எல்லாம் நியூட்ரலாக வச்சுட்டு என்ன நீங்கள் இப்போ உள்ளே பிடிச்சி போட்டிருக்கவங்களெல்லாம் வெளியே விட்டு அமைச்சர்கள் எல்லாம் மிரட்டாமல் நீங்கள் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு ஃபேஸ் பண்ணி பாருங்கள். ஏடிஎம்கே எல்லாமே இப்போ பல இடங்களில் வந்து இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் களப்பணியில் திரு வேலுமணி அவர்களே அதிகமாக காணவில்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு அச்சம்தான், இவர்கள் மீது கொண்ட என்ன அன்பினாலா அவர்கள் களமிறங்காமல் இருப்பார்கள், அடுத்து நம்ம என்ன தொந்தரவு பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குல்ல. உறுதியாக அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது, உயரும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மோடி வந்திருக்கிறாரு, கடந்த முறை அண்ணாமலைன்ற ஒரு ஃப்ரேம் இல்லை, அண்ணாமலை மோடி வர்றதுனாலலாம் அப்படி ஒன்று இங்கே ஒன்றும் மோடிக்கெல்லாம் இங்கே அப்படி ஒன்று. ஏன்னா இப்போ நேத்திக்கு கூட அகஸ்தியர் நேத்தியும் தானே நேத்திக்கு தானே அகஸ்தியர் பட்டியில் எல்லாம் எம்டி சேர் தானே, காலி நாற்காலிகளை தானே அதிகமாக பார்க்க முடிந்தது. அப்படி ஒன்றும் தமிழ்நாடு அரசியல் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு அரசியல். வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்றால் ஆளும் அரசு மீதும் கூட்டணி மீதும் கொஞ்சம் அதிருப்தி படிய தொடங்கி இருக்கிறது என்பதும், கொள்கை சார்ந்த அரசியலை அவங்க தீவிரமாக முன்னெடுக்கல. கூட்டம் கூட்டுறாங்க, அரசியல் கூட்டம் நடத்துகிறாங்க, பெரிய ஒரு இதெல்லாம் காட்டுறாங்களே தவிர தெர் இஸ் நோ ஐடியாலஜிக்கல் வார். அந்த ஐடியாலஜிக்கல் வாரை நடத்திட்டு இருந்தவங்களை இவங்க அனுசரித்து எல்லாம் சேர்த்து உற்சாகப்படுத்தி அவங்கள வலுப்படுத்தி கொண்டு போகவே இல்லை. அவங்க அதில் வந்து ஜீரோ. இப்போ சூழலியாளர்கள், இடதுசாரினா சிபிஎம் சிபிஐ இல்லை, அவை தவிர்த்து எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன, பெரியாரி இயக்கங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, நாம் தமிழரை தவிர்த்த தமிழ் தேசிய இயக்கங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. இவங்களெல்லாம் கொஞ்சம் அரவணைச்சு அவங்க என்ன இது கொள்கை அளவில் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, காசு பணமாக எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற கொள்கை சார்ந்து போரிடுகிறவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இப்போ வட சென்னையில் இந்த இவ்வளவு ஒரு ரசாயன கலப்பு எல்லாம் நடந்த போது இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, மிக கடுமையான வரும் ஒரு 5 கோடி ரூபா ஃபைன் போட்டால் போதுமா வந்து. ஏன்னா வட சென்னையே வந்து அதுதான் சென்னையினுடைய கருவறை, அங்கே தான் ஆரம்பிச்சதில்ல. ஆனால் இன்னைக்கு வந்து அத்தனை வடக்கத்திய நிறுவனங்களும் ரசாயன தொழிற்சாலைகளும் பெரும் லாபம் கொள்ளையடிக்கிற ஒரு களமாகவும், அங்கு அந்த நிலப்பரப்பினுடைய பூர்வகுடி மக்கள் அல்லது நீண்ட காலம் வாழ்ந்த மக்கள் ஒரு மாசில் விஷம் நிறைந்த ஒரு சூழலில் தானே வாழ்கிறாங்க இல்லையா. அல்லது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம். ஏன் பெங்களூர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், அந்த சிட்டி குடி தண்ணீருக்காக எவ்வளவு நெருக்கடியை சந்திக்குதுன்னு. அப்போது நமக்கும் அந்த நிலை என்னைக்கு கடல் இருக்கிறனால நாங்கள் டீசாலினேஷன் பண்ணிக்கலான்னு இவங்க சொல்லுவாங்க. பட் வேளாண்மைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து டீசாலினேட் பண்ணுவீங்களா? இப்போ 11 நீர்நிலைகளை நாசமாக்கித்தான் ஒரு 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 விமான நிலையம் வரணுமா? அப்படி ஒரு இல்லாத போகலாமே. இப்போ தான் மெட்ரோ ட்ரெயின் வந்த வரை நீங்கள் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் நீங்கள் திண்டிவனம் வரைக்கும் போகலாம் இல்லை? ஏன் ஒரு அனைத்துலக விமான நிலையம் திண்டிவனம் பக்கத்தில் கொண்டு போங்களேன். அதுதானே தொலைநோக்கு இல்லையா? அது தூர நோக்கு தொலைநோக்கு என்றால் அப்படித்தானே நம்ம செய்யணும். அப்படி செய்தால் தானே நமக்கு அந்த மரியாதைங்கிறது இருக்கும். இது இங்கே சிட்டிக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கணும், அல்லது அவங்க சார்ந்தவங்க யாராவது சொத்து வாங்கி போட்டிருக்காங்களா, அல்லது நிலம் குவிச்சு போட்டிருக்காங்களா, எல்லாம் தெரியாதுல்ல. அப்போ முற்போக்காக சிந்திக்கிறோம். இப்போ நம்ம கல்விக்குள் தமிழ்மொழி தாய்மொழி, நானே வாழும் உதாரணம் அரசு பள்ளியில் பயின்று ஒரு சாதாரண தமிழ் +2 வரப்போ கூட தமிழ் மொழியும் வரலாறும் பொதுவாக நான் சொல்கிறது உண்டு. இது நம்ம அரசியலுக்கு சம்மந்தமான இல்லை. எப்படி ஒரு காலத்தில் இப்போ இன்னைக்கு சமூகத்தில் ஜாதி இருப்பதை போல கல்வியிலும் ஒரு ஜாதி உண்டு. நான் படிக்கிற காலத்திலெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் எடுத்தால் நம்பர் 1 ஜாதி, பாட்னி சுவாலஜி எடுத்தால் நம்பர் 2 ஜாதி, அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுத்தால் நம்பர் 3 ஜாதி, ஹிஸ்ட்ரி தமிழ் எடுத்தால் நம்பர் 4 ஜாதி. நம்ம எல்லாம் 4 ஜாதி ஹிஸ்ட்ரி தமிழ். இப்போ தமிழ் வழியில் பிடித்தும் என்னால் ஆங்கிலத்தை அவ்வளவு தன்னம்பிக்கையோடும் ஓரளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கையாள முடிகிறது என்றால் ஒரு கல்வி திட்டம் இருக்குது. அந்த கல்வி திட்டம்படி நீங்கள் எடுத்து சென்றீர்கள் என்றால் தாய்மொழியையும் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும், ஆங்கில மொழியையும் கற்றுக்கொள்ள முடியும் என்று உறுதி செய்ய முடியும். இங்கே கவர்மெண்ட்டுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா? அது மாதிரி டீப் ஸ்டேட் வேணும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, எல்லாத்துக்குமே வந்து டீப் ஸ்டேட்னு சொல்கிற உளவுத்துறை நிறுவனங்கள், ஒன்றிய அரசினுடைய இதெல்லாம் தேவை, கட்டாயம் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது.
பட் அவங்கள கேட்டு நீங்கள் அரசியல் முடிவு எடுக்கக்கூடாது. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு சில உயரதிகாரிகள் சேர்ந்துக்கிட்டு இங்கே ஐபிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இவர் வந்து ஜட்ஜ் ஆகலாம், இவர் ஜட்ஜ் ஆகக்கூடாது, இவரை இந்த பதவிக்கு போடலாம், இவர் போடக்கூடாது, அவரை மினிஸ்டராக நீங்கள் இன்னும் பெருசாக கொண்டு போகலாம், இவர் போடக்கூடாது. இல்லை டீப் ஸ்டேட் எப்படி அந்த முடிவு எடுக்க முடியும்? அப்படி விட்டிங்கன்னா அப்புறம் டெமோக்ரஸிக்கு என்ன அர்த்தமாகுது? கட்சிக்காரனுக்கு என்ன இது இருக்குது? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு திமுக செய்துட்டு வரக்கூடிய தவறுனால வந்து அவங்களுக்காக இன்னைக்கு கொள்கை போர் நடத்துவதற்கு யாரும் இல்லை. அதனுடைய விளைவை அடுத்த சட்டசபை தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க. இந்த சமூக கூட்டணி எல்லாம் பங்க்சர் பண்ணி எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்டுக்கு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். சிறப்பு அதிரடிப்படை என்றால் கொள்கை அளவில் சுற்றுச்சூழல் சார்ந்தோ, சமூக நீதி சார்ந்தோ, முற்போக்கு கருத்துக்கள் சார்ந்தோ, பாசிச எதிர்ப்பு சார்ந்தோ, சர்வாதிகார எதிர்ப்பு சார்ந்தோ இயங்கக்கூடிய மொத்தம் 100 பேர் 200 பேர் தான் அந்த இயக்கத்தில் இருப்பாங்க. பட் அந்த 200 பேருங்கிறது 2 லட்சம் பேருக்கு சமமாக இருப்பாங்க. அவங்களே அதிகாரிகளை நம்புற அளவுக்கு இந்த 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 குழுவினரை வந்து ஒரு 1% அது இவங்க மதித்து நம்புறாங்களான்னு கேளுங்க. ஸோ அதனால தான் இந்த வாக்கு சதவீத இழப்பு கூட நடக்குது. இல்லைன்னா நம்ம இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாறை இளனும் கெடும் என்பதை போலத்தான் அது பணத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம். அந்த சோஷியல் கோலிஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். மோடிங்கிற அச்சம் இருக்கிறவரை, பாஜகங்கிற அச்சம் இருக்கிறவரை எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது ரொம்ப நாள் நிற்காது. அண்ணாமலை சொல்றாரு 2024 பிறகு 2 திராவிட கட்சியில ஒரு திராவிட கட்சி இருக்காதுன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன்னா வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இதுவரை இந்த 3 ஆண்டுகளில் எங்கெங்கெல்லாம் தப்பா போயிருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணலைன்னா எடப்பாடி அவர்கள் மீண்டும் சிஎம் ஆக போறது உறுதி எழுதி வச்சாங்க. மீண்டும் வரும் அதிமுக. இது கூட்டணி களங்களும் காட்சிகளும் மாறும். நான் சொன்ன அரசியல் கூட்டணி, சமூக கூட்டணி, திட்டங்கள், பொதுவான ஒரு கெமிஸ்ட்ரி, இந்த 3 தான் வந்து ஒரு தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். இன்ன அளவுக்கு அரசியல் கூட்டணி, சமூக கூட்டணி மிக வலுவாக, அதுக்கு காரணம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அனுபவம், பக்குவமான புரிதல். அவர் நீண்டு பார்த்துருக்காரு இல்லைங்களா? அதனால்தான் இந்த இதில் கூட தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகள் சங்கடப்படாதபடி கொடுத்துட்டார். ஸோ பொலிட்டிக்கல் கோலிஷன், சோஷியல் கோலிஷன் அண்ட் ஜென்ரல் கவர்னன்ஸ் அண்ட் மக்களுக்கு திட்டங்கள் இது வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு சோஷியல் கோலிஷனை ரீஷிஃப்ட் பண்ணணும், ரீஅலைன் பண்ணணும்னா அது ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை ஒன்று. அதுக்கான ஒரு டீம் ஒன்று, அந்த அளவுக்கான டீமும் அவங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் ஏடிஎம்கேக்கு இல்லை. கரெக்டாக அந்த டீமும் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சி சரியாக ரீஅலைன்மெண்ட் பண்ணி எளிதாக கொண்டு வர முடியும். பொதுவாக இந்த 2 கட்சிகள் மீது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஸ்ட்ராட்டஜிக் திங்க் டேங்க்ஸுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? இப்போ பிஜேபிக்கு இருக்க அட்வான்டேஜ் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் திங்க் டேங்க்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, படித்து விட்ட அந்த உயர் சமூகங்கள் வாலண்டரிசம் நிறைய பேர் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதனால் பல ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ நாம் தமிழர் என்பது அவங்களுக்குள்ள கட்சி ஓட்டுங்கிறது இந்த தமிழ்நாட்டில் போகலான்னா 2% தான் வரும். பட் தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. இன்னைக்கு வேறு யாரும் வரல. அடுத்த தேர்தலில் இன்னொரு தமிழ் தேசிய ஒரு கிரெடிபிள் ஒரு ஃபோர்ஸ் வந்ததுன்னா நாம் தமிழருக்கு இருக்கிற ஓட்டு பாதியாக பிரிஞ்சு அந்த பக்கம் போகும். பட் அது ஒர்க் பண்ணணும். நீங்கள் 1 இயராவது நீங்கள் ஃபீல்டை ரெடி பண்ணணும். இது இப்போ இந்த அரசியலை ஓரளவுக்கு பார்த்தவன் என்கின்ற வகையில் அவர் ஒரு 2 வருஷம் அவர் திட்டமிட்டு அவர் வேலை செய்தார் அப்படின்னா அவர் ஆட்சியில் வந்து அமர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. டிஎம்கே எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க? எப்படி அவங்களுடைய அந்த வகையில் அவங்க தோழமை கட்சிகளை தூக்கி நடக்கிறாங்களே, அதுவே எவ்வளோ பெரிய வேலை. இப்போ தோழமை கட்சிகளிலேயே திமுகவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு நல்குவது என்பது விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி கட்சிகளும் தான். மற்றதெல்லாம் இவங்க தூக்கி தான் சுமக்கிறாங்க. காங்கிரஸ் சொல்லாதீங்க, அவங்க பண்ற அட்டகாசம். இப்போ கடைசிலாம் கலெக்ட் பண்ணி வருவாங்க. கேண்டிடேட் அறிவிக்கிறதுலே அவ்வளவு சிக்கல். திமுக இல்லைன்னா வந்து அவங்களுக்கும் அவங்க படுற அவஸ்தை அப்படி அவஸ்தைப்படுவாங்க. அத்தனை பேரையும் எந்த குறையும் இல்லாமதானே இவங்க தூக்கி சுமக்கிறாங்க இல்லையா? அதனால் வந்து அந்த வகையில் திமுக தோழமை கட்சிகளை மிக நன்றாக
தன் கட்சியை கவனித்துக் கொள்வதை விட தோழமை கட்சிகளை மிக நன்றாக கவனித்துக் கொள்வது. ஏடிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாருங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பல தொகுதிகளில் தன்னுடைய பழைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளும். உழைப்பு அதிகமா போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் பார்த்த களத்தில் சென்று பார்த்த வரைக்கும் வேட்பாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த ஒரு இணைதல் சிங்க் வரல. அதுதான் மிகப்பெரிய சவாலாக பார்க்கிறேன். இன்னொன்று, வெற்றி பெற முடியாது, தோற்று போகிறேன்னு சொல்ல வெற்றி பெற முடியாத ஒரு தேர்தலுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமாங்கிற தயக்கம் பல வேட்பாளர்களுக்கு இருக்கிறது. அதனால பணம் பெருசாக செலவழிக்கல. ஆனால் ஒரு சில தொகுதிகளில் நல்ல மொமெண்டம் இருக்குது. வெற்றி வரைக்கும் அது கொண்டு வந்து நிறுத்துமாங்கிறத நான் இது புள்ளி உர கணக்கு எடுக்கல, நம்ம எடுத்துருந்தா தெரியும். இப்போ ஈரோடு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் நல்ல வெற்றி அசோகா, அவர் பேர் இல்லையே, ஆற்றல் அசோகா சம்படி சாரி, நல்ல மொமெண்டம் இருக்கு. ஈரோடு வேட்பாளருக்கு நல்ல மொமெண்டம் இருக்கு. திருப்பூர் நல்ல மொமெண்டம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன கேட்டால் 30% வாக்கு தொற்றுவாங்க அப்படின்னு யாருக்கு தெரியும். ஒருவேளை கடைசி நேர மாற்றங்கள் இருந்தால் வெற்றிக்கு பக்கத்தில் கூட அவங்க வரலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் நாம எக்ஸப்ட் ஏடிஎம்கே அழிக்கிறது பிஜேபி தான், திமுக இல்லை. அதனால்தான் இப்போ சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்கன்னா ஒரே ஒரு தேர்தலில் தான் இந்த அதிமுக நிற்கும். அதுக்கப்புறம் பிஜேபி தான். அப்படியே ஃபுல்லாக அதிமுகவினுடைய கட்டமைப்பை அது உள்வாங்கி கொள்ளும் பாஜக. அதான் நடந்திருக்குது பல இடங்கள்ல. இப்போ கொங்கு வேளாளர் சமூகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாகவும் தீவிர ஆதரவாளர்களாகவும் இருக்கக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர்கள் பிஜேபி பக்கம் போகல. ஆனால் அதிமுகவுக்கோ அல்லது பிஜேபிக்கோ ஆதரவாக திரும்பி சென்றிருக்கிறவர்கள் அத்தனை பேருமே அதிமுகவிலிருந்து தான் சென்றிருக்கிறார்கள். அதற்கு வழிவகை செய்து கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ அதனால காட்சிகள் அப்படித்தான் வருங்காலத்தில் இருக்கும். பிஜேபியே பெரிய அளவுக்கு எதிர்க்காத ஒரு பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்தது. ஒன்லி ஆன்டி டிஎம்கே. இந்த அது 2 இருக்கலாம். ஒன்று, இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக அச்சம் அதிகமாக தாக்கினால் அவர்கள் நம்ம இதை பண்ணிடுவாங்களோன்னு. இன்னொன்று பொதுவாகவே அவங்க ஒருவரை நீங்கள் புறக்கணிக்கலாம் தானே. நீ எனக்கு எதிரி இல்லைப்பா, எனக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கிறது நீங்கள் விமர்சிக்கப்படுவது ஒரு மரியாதை தானே. நீங்கள் விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள், அதுதான பொருள் இல்லையா? இப்போ நான் விமர்சிக்கப்படுகிறேன் என்றால் நான் கவனிக்கப்படுகிறேன், ஏற்றுக்கொள்ளப்படுகிறனோ இல்லையோ, என்னை நீங்கள் தவிர்க்க முடியாதல்லவா? ஸோ அந்த வகையெல்லாம் அவர் நாங்கள் 2 பேரும் தான் எங்கள் பிளேயர்ஸ், நீங்கள் 3வது ஆள் வர வேணாங்கிற செய்தியாகவும் அதை எடுத்துக்கலாம். 2, 3, 4 இந்த இடங்களில் வரக்கூடிய கட்சிகள் என்ன மாதிரியான வாக்கு சதவீதத்தை பெறணும் எதிர்பார்க்குறீங்க? நிறைய தொகுதி இந்த முறை அந்த அக்ராஸ் த போர்டுன்னு சொல்ல முடியாது, தமிழகம் முழுவதும் எப்படி தான் இருக்க முடியும்னு இருக்கும்னு சொல்ல முடியாது. கடந்த முறை நம்ம பேசியதான் கன்னியாகுமரியில் உறுதியாக 35% ஓட்டு பிஜேபி வந்துடும். திருநெல்வேலி நல்லா தான் அவர் வாங்கிட்டு இருந்தார். இடையில இந்த காசு பண்ண விஷயத்துல எல்லாம் அவர் கொஞ்சம் மாட்டிக்கிட்டார். 2வது அங்கே இப்போ கொஞ்சம் அந்த கம்யூனல் போலரைசேஷன், நாட் ரிலிஜியஸ் இல்லை, ஜாதி. ஸோ அதனால என்னால் சொல்ல முடியல உறுதியாக. ஆனால் 20% தாண்டிடுவார். நான் பிஜேபியை சொல்லுவேன். மலது அண்ணாமலை அவர்கள் உறுதியை தாண்டிடுவார். 30 வந்துடுவார்னு நினைக்கிறேன். 30. ஒருவேளை கெமிஸ்ட்ரி மாறிடுச்சுன்னா வெற்றிக்கு பக்கத்தில் கூட அவர் வந்துடலாம். எல்முருகன் நல்ல. ஸோ ஒரு 6-7 தொகுதிகளில் 20% மேல் அவங்க வாங்குவாங்க. நல்ல பெர்சன்டேஜ். தமிழிசை ஒன்றும் பெருசாக தேராது. சென்னை கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். ஓட்டு கிடைக்கும். அது என்னன்னா, அது இங்கே இருக்கிற கம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா, பிராமண சமூகத்தவர்கள் ஓட்டு போடுவாங்க, மயனை வடநாட்டவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் ஓட்டு பெர்சன்டேஜ் கிடைக்கும். அதிமுக டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த கோர் ஓட்டு 21% சராசரியா, தட் இஸ் கோர் ஓட்டுங்க. 25 கிடைக்கும் ஏடிஎம்கேக்கு. 25, அதான் 30, 25க்கு மேலெல்லாம் பல தொகுதிகளில் வருவாங்க. பட் தமிழகம் தழுவிய ஒரு சராசரி என்று வருகின்ற போது ஒரு எகைன் நாம் சர்வே எடுக்கல. எல்லா இதுலையும் சில தொகுதிகளில் தான் நான் சர்வே எடுத்திருக்கேன். ஒரு 21 to 25
அப்படிங்கிறது என்னோட இது. சில தொகுதிகளில் 35, 36 சராசரின்னு நான் சொல்கிறேன் ஆவரேஜ். பட் பல தொகுதிகளில் 30 அவங்க தாண்டுவாங்க, பல தொகுதிகளில் 30 தாண்டுவாங்க. பிஜேபி 10 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம், ஒரு 11, 12 வந்துடும். நாம் தமிழர் பிஜேபிக்கு முன்னாடி இருப்பாங்களா பின்னாடி? சில தொகுதிகளில் முன்னாடி இருப்பாங்க. இல்ல ஓவராலா கேட்கிறேன். ஓவராலா பின்னாடி தான் நிற்பாங்க. பிஜேபிக்கு பின்னுக்கு தள்ளப்படும். ஏன்னா கூட்டணி இருக்குல்ல பிஜேபி. ஓகே, உங்களுக்கு ஓபிஎஸ் கூட்டணி இருக்குது, தினகரன் கூட்டணி இருக்குது, பாமக கூட்டணி இருக்குது. ஸோ இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து அப்புறம் இவங்களுக்குன்னே சில தொகுதிகள்லாம் நிறைய ஓட்டு வருது. ஸோ ஆவரேஜ் ஒரு 14 to 18 வரைக்கும் கூட்டணியோட சேர்த்து தனியாக சொல்லுது, அனைத்து கட்சிகளும் சேர்த்து. இப்போ பழைய சின்னத்தையே நாம் தமிழர் கொடுத்திருந்தாலோ அல்லது ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து நின்றுருக்கும் அப்படின்னா நாம் தமிழர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். 3வது அணியாக நடுநிலை வாக்குகள் இந்த இவங்களெல்லாம் பிடிக்காதவங்க போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சராசரி 8, சில இடங்களில் 10, 11 எல்லாம் வாங்குவாங்க. பாஜக மாநில அரசனுடைய ஃபெயிலியர்ஸை சொல்ற அதே சமயத்துல இன்னும் அவங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமான போய் நீ எங்கள்கிட்ட இருந்து வாங்குற ஜிஎஸ்டிக்கு கொடுக்குறோன்னு நீங்க சட்டப்பூர்வமா ஒத்துக்கிட்ட தொகையை கொடுத்துட்டாலே நீங்க பெரிய நியாய நீதி செய்தவங்களா இருப்பீங்க. அது செய்யலை, நீங்க பொய் சொல்றீங்க. அப்புறம் ஏன்னா இவ்வளவு ஓடி ஓடி வரீங்கல்ல, வெள்ளம் வந்து தூத்துக்குடி வெள்ளம் வந்தது, சென்னை வெள்ளம் வந்து, அப்பெல்லாம் எங்கே போனீங்க? காணா போனீங்க. அப்போ பிரதமர் கண்ணீர் வரலையா? அவர் எனக்கு தமிழ் என்றால் ரொம்ப பிடிக்கும், தமிழை போல் உயர்ந்த மொழி இல்லை, அப்புறம் எதுக்கு செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 1070 கோடியும் நம்ம மொழிக்கு ஏன் 70 கோடியும் மட்டும் கொடுக்குறாங்க? ஏன் இந்தி மொழியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க? இந்த பொய் பித்தலாட்டம் இருக்குல்ல, அல்லது இளைஞர்களின் நம்பிக்கை என்ன? அதாவது இந்த கடந்த 9 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அத்தனையும் மார்வாடி குஜராத்திகள் இவர்கள் தள்ளுபடி செய்த கடன் 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த கல்வி கடன் உதவி இருக்குல்ல, இந்த இதே 9 ஆண்டு காலத்தில் வாராக்கடன் என்பது இந்தியா முழுவதும் மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் வாங்கிய கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் போனது வெறும் 4000 கோடி. மொத்தமா கடன் அப்படின்னு பார்த்தா ஒரு 11,000 கோடி. கொடுக்கப்பட்டிருக்கிற கடன் 11,000 கோடி. இதில் வாராக்கடன் என்பது வெறும் 4,000 கோடி. அதனால் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இல்லை என்ற முடிவுக்கு வருகிற நீ இப்ப நீ என்ன சொல்ற? ஏன்னா அவளுக்கு கோபம் வருது. உன்னோட குஜராத்தி மார்வாடி முதலாளிங்களுக்கு 11 லட்சம் கோடி உன்னால ரைட் ஆஃப் பண்ண முடியுதுல்ல. இந்த நாட்டினுடைய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தினுடைய பிள்ளைகளுக்கு உன்னால் 4,000 கோடியை நீ வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாதா? இது ஒரு ராட்சத அரசு, மனசாட்சி உள்ள அரசு இல்லை. வந்து பொய் சொல்றாங்க, முழு பக்கங்களா போட்டு பொய் சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில் 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கோன்றாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். நான் உண்மையில அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியல. இது எனக்கு டேட்டா சிதம்பரமே சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு 52,000 வீடு கட்டி இருக்கணும், என் மாவட்டத்தில் வந்து காட்டுங்களேன் அப்படின்ட்டு. பொய் பொய் பொய், அத்தனையும் பொய். நிறைய விஷயங்களை பேசுங்க. நன்றி. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையாக நேசிக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.